கல்யாணத்துக்கு நாம தார வாக்கு ஒத்துக்கிட்டாருடி. ஏங்க அப்படியே நம்ம கல்யாணத்தை பத்தியும் பசங்கிட்ட பேசிடுறீங்களா? பேசலாமே, ஸ்ரீதருக்கு பேசுவோம். போன் எடு. அப்பா ஏதாவது அவசரமாப்பா? தலை போற காரியம் இல்லடா, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா போதும்டா. என்னங்க, எனக்கு காலையில 10:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. எது பேசுறதா இருந்தாலும் சாயந்தரம் வந்து பேசிக்கலாம். நீங்க இப்ப கிளம்புற வழியை பாருங்க. என்னப்பா உனக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு? நான் உங்ககிட்ட சாயங்காலம் பேசிக்கிறேன். இப்ப ஸ்ரீதர் கிட்ட போன்ல பேசிக்கிறேன்டா. அப்பா தப்பா நினைக்காதீங்க, எனக்கு காலைல 10:30 மணிக்கு மீட்டிங்கு, அவளுக்கும் தான். அதனால தான் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா நான் கிளம்புறேன். நான் ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுறேன்ப்பா. ஏங்க என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சைலஜா பையனுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு. அங்கேயே சாப்பிட்டுலாம் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் பேசிக்கோங்க. ஏண்டி அப்பாவும் அம்மாவும் 9 மணிக்கே தூங்குறவங்க 10 மணி ஆகுன்ற எப்படி முடிச்சிட்டு இருப்பாங்க? அவ்வளவு முக்கியமான விஷயம்னா கண்டிப்பா முடிச்சிட்டு இருப்பாங்க. ஏங்க நாம முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ ரொம்ப பிஸி, அதான் இப்படி. சரிடா, நாங்க 10 மணிக்கே பேசுறோம். ஆனா 10 மணிக்கு வந்துட்டு வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி 12 மணி ஆக்கிடாத. ஏன்னா மங்களகரமான விஷயம், பேயற நேரம்டா, அந்த நேரத்துல எல்லாம் பேசக்கூடாது. அப்படி என்னங்க மங்களகரமான விஷயம்? நம்ம வீட்டுலதான் கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சே. புதுசா யாராவது கல்யாணத்துக்கு நிக்கிறாங்களா என்ன? கல்யாணத்துக்கு எப்போ நிக்கதான் செய்யணுமா? உட்காரவே கூடாதா? அப்படி என்ன ஊர்ல இல்லாத விசேஷமோ தெரியல. சரி சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு. சரிப்பா நான் கிளம்புறேன். சொந்த தங்கச்சி பொண்ணு, மாமான்னு ஒரு மரியாதை கூட இல்லாம நேரா வந்து பேசாம உள்ள இருந்து டைம் ஆச்சு வாங்கன்னு கத்துது. மருமகன் வந்துட்டா மாமா உறவு கூட மறந்துடும் போல இருக்கு. ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? உரிமையோட பேசுறான்னு நினைச்சுக்கோங்க. சரி சரி உடு, அந்த போனை எடு, ஸ்ரீதர் கிட்ட பேசுவோம். போடா. ஹலோ ஸ்ரீதரா? சொல்லுங்கப்பா. என்னப்பா ஆபீஸ் கிளம்புற நேரத்துல? அது ஒண்ணு இல்லடா, ஒரு விஷயம். ஏங்க என் செல்போனை அப்பா பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அது உன் ஹேண்ட் பேக்ல தாண்டி இருக்கும். ஐயோ நல்லா பாத்துட்டேன், பேக்ல இல்ல. அதான் உங்களை கேக்குறேன், வந்து தேடி எடுத்து கொடுங்க. உங்க போன்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. அப்பா லைன்ல இருக்காரு, ஏன்டி இப்படி படுத்துற? நான் படுத்துறேன்னா நீங்க படுத்துறீங்களா? ஆபீஸ்க்கு நேரமாச்சு தெரியும்ல. செல்போன் இல்லாம எப்படிங்க ஆபீஸ் போக முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் வெயிட் பண்றீ, நான் வந்து தேடி தரேன். அப்பா லைன்ல இருக்காரு, சொல்லுங்கப்பா. உங்க அப்பாவுக்கு நேரங்காலமே தெரியாதா? ஆபீஸ் புறப்படுற நேரத்துல வம்பு பேச கூப்பிடுறாரா? அப்பா ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கப்பா. ஏண்டி சும்மா கத்திட்டு இருக்க? எங்க அப்பா லைன்ல இருக்காருல்ல. இருந்தா என்ன, அவருக்கும் தெரியட்டும். முதல்ல வந்து போனை தேடி கொடுங்க. ஏங்க இன்னொரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டு ரம்யா ஒரு அல்சேஷன் பப்பி வாங்கியிருக்கா. நம்மளும் நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி ஒரு பப்பி வாங்கியே ஆகணும். ஏண்டி அப்பா லைன்ல இருக்காரு, இப்ப இந்த நாய் பிரச்சனை ரொம்ப முக்கியமா? நாய் வாங்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? தனி கொடுத்தன போகணுங்கிறதுக்கு தானே நாய் வேணான்னு பிரச்சனை பண்ண. அதெல்லாம் ஒரு சாக்குன்னு அவருக்கே தெரியாதா? சரி சரி இரு, அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அப்பா சாரிப்பா, ஆபீஸ் விஷயத்துல ஏதோ சந்தேகமா நந்தினிக்கு, அதை தீர்த்து வச்சுட்டு வரேன்ப்பா. ஏடா செல்போனை தேடி தர போற, அல்சேஷன் டாக் வாங்கி தர போற, இதுதான் ஆபீஸ் சந்தேகமா? என்ன கேனையன்னு நினைச்ச நீ? ஏடா எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? ஒரு முக்கியமான விஷயம் நான் பேச போறேன், 2 நிமிஷம் காதை கொடுத்து கேளுடா. என்னங்க செல்போன் கிடைச்சிருச்சு, சார்ஜரை காணோம், வந்து தேடுங்க வாங்க. டேய் உங்ககிட்ட பேசிக்க நானும் உங்க அம்மாவும் சார்ஜ் பண்ணிக்கிறோம், போனை வைடா. அப்பா 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 இன்னும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க?